வணக்கம். நெறைய பேஷண்ட்ட நல்ல ஆகாரத்தில கவனம் செலுத்துங்க. காலை சாப்பாடுலாம் சத்தானதா சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது, பெரும்பாலான நபர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, "சார் நான் உலகத்திலேயே தலைசிறந்த உணவுன்னு சொல்ற இட்லிய தான் சார் வாரத்தில 5 நாள், 6 நாள் நாங்க காலையிலயும் நைட்டும் சாப்பிடுறோம்ன்னு" சொல்றாங்க. தப்பில்ல. இட்லி உலகத்திலேயே தலைசிறந்த உணவுனா, அந்த இட்லி எப்படி செஞ்சிருக்கணும்? நம்ம வீட்ல செஞ்சிருக்கிற இட்லி அந்த ஃபார்முலால செய்யப்பட்டதான்றத வீட்ல உள்ளவங்கட்ட கொஞ்சம் கேளுங்க. எப்படிப்பட்ட இட்லியா இருக்கணும்னா, பார்க்க வெள்ள கலர்ல இருக்கக்கூடாது. அத மல்லிகைப்பூ இட்லிலாம் சொல்றாங்களே, அந்த மாரி வெள்ள கலர்ல இருக்கக்கூடாது. ஏன்னா, இட்லிக்கு பயன்படுத்துற அரிசியில சிறுதானிய அரிசிகள பயன்படுத்தலாம். கொஞ்சம் பட்டை ரொம்ப பாலிஷ் பண்ணாத கொஞ்சம் சத்துக்கள் உள்ள நார்ச்சத்துக்கள் தானியங்கள நம்ம அரிசிகள பயன்படுத்தணும். உளுந்து உளுந்து இல்லாம கொஞ்சம் தொளி உளுந்து பயன்படுத்தணும். அதில கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்பாங்க. சில வீடுகள்ல முளைகட்டிய வெந்தயம் சேர்ப்பாங்க. ஸோ இந்த சேர்மானத்தில அந்த இட்லி இருந்தா தான் அது ஆரோக்கியமான, உலகத்தில் தலைசிறந்த சத்துக்கள் நிறைந்த உணவு. நம்ம வீட்ல பாருங்க உளுந்து தென் பாலிஷ் ரைஸு வெந்தயம் சேர்க்கிறதே இல்ல. அது முக்காவாசி வீடுகள்ல வெளியில பாக்கெட்ல தான் அந்த மாவு வாங்குறோம். அப்ப இந்த இட்லி சாப்பிடுறதுனால உடம்பு ஆரோக்கியம் கிடைக்குமா? அலர்ஜி ஏற்படுமா? எனர்ஜி குறையுமா? வியாதிகள் வருமா? சுகர் வருமா? உடல் பருமன் வருமா? என்ற கேள்விய நம்ம கேட்டோம்னா, நம்ம ஆரோக்கியமான இட்லிய சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவோம். சரிங்களா? ஆரோக்கியமான இட்லி தான் நல்லது. நாட்டு இட்லி தான் நல்லது. நம்ம சாப்பிடுறது பெரும்பாலான இடங்கள்ல விற்கப்படுறது போலியான ஒரு பிராய்லர் இட்லி. ஓகேங்களா?